ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான தேங்காய் தோசை. எப்பவும் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ வாங்க இந்த சூப்பரான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் நிறையா பச்சரிசி எடுத்திருக்கேன், மாவு பச்சரிசி. இது அவல், மெலிசான அவல் தான் எடுத்திருக்கேன். இது அரை பவுல் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம். அரை பவுல் தேங்காய். இந்த பெரிய பவுலில் அரை பவுல் அளவு இருக்கும். இந்த இப்போ அந்த அரிசி உளுந்து ரெண்டையும் நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை அவலையும் இந்த அரிசி உளுந்தோடு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா இந்த மாவை 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த தோசை ஊற்ற முடியும். இப்போ இந்த பச்சரிசி உளுந்தை நல்லா கழுவி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் போட்டாச்சு. நல்லா கழுவிடலாம். 4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கையிலேயே அரிசியை நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவியாச்சு, சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ ஊறுறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 8 மணி நேரம் கழித்து தான் தோசை ஊற்ற முடியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அரிசி உளுந்து நல்லா ஊறிடுச்சு. அவளும் பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா ஊறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தேங்காயில் உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் எடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரௌன் கலர் தோலை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் ப்ரௌன் கலர் அதை எடுக்கலை, அப்படியே தான் நான் அரைக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு இதில் அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு அதையும் போட்டாச்சு. போட்டு இதை நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. தேங்காயில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் அதை எடுக்காமல் அப்படியே நான் அரைச்சனால உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ஒயிட்டாக வெள்ளையர்னு இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு அரைச்சிடலாம். இப்போ இது 8 மணி நேரம் அப்படியே இது ஊறணும். ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம தோசை ஊற்ற முடியும். நம்ம இப்போ இது ஒரு பாத்திரத்தில், வேறு பாத்திரத்தில் நான் இப்போ ஊற்ற போகிறேன். ஊற்றி 8 மணி நேரம் கழிச்சுட்டு பார்க்கலாம். வேறு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 8 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் தோசைக்கு மாவு அரைச்சி மாவு புளிக்கிறதுக்காக பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்தேன். மாவு நல்லா புளிச்சிச்சு. 8 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் ஊற்றிருக்கேன். இப்போ நமக்கு எவ்வளோ தோசை ஊற்றணுமோ அந்த தோசைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசை எண்ணெய் ஊற்றாமையே அப்படியே செய்யலாம், திருப்பியும் போட வேண்டாம். இந்த கல் ஹீட் ஆனதும் மாவு ஊற்றி வெந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம தோசையை எடுத்துட வேண்டியதான், திருப்பி போட வேண்டியதில்லை. அதே மாதிரி எண்ணெயும் இதுக்கு தேவைப்படாது. கல் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றி லேசாக இப்படி தேய்ச்சா போதும். ரொம்ப மெலிசாக வேண்டாம், ஓரளவு ஊற்றியாச்சு. இப்போ இது வேகட்டும். பாருங்கள், இது மாதிரி நல்லா மாதிரி ஹோலாக விடும், ரவுண்டாக பாருங்கள், துவாரமாக விழுகுது பாருங்கள். தோசை ஊற்றினா இது மாதிரி தான் வரும். பாருங்கள், தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இது மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஒரு தோசை செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா தோசையும் நமக்கு எவ்வளோ தோசை வேணுமோ அவ்வளோ தோசையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றாமல் எவ்வளோ சூப்பராக தோசை வருது பாருங்கள்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி தோசை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ இதுவும் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதோட காரமாக சட்னி, காரமாக குழம்பு சாப்பிட்டா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் தோசை ரெடி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய தோசை ரெசிபி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி தோசை ரெசிபி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.